முக்கிய பூஜை குறிப்புகள். பூஜை அறை மற்றும் சாமி படங்களை சுத்தம் செய்யும் பொழுது ரோஸ் வாட்டர் வைத்து சுத்தம் செய்தால் பூஜை அறை எப்பொழுதும் நறுமணத்துடன் இருக்கும். பூஜை பாத்திரங்கள் மற்றும் சுவாமி படத்திற்கு பொட்டு வைக்கும் பொழுது மஞ்சளுடன் சிறிது சந்தனம், ஜவ்வாது, பன்னீருடன் சேர்த்து கலந்து வைத்தால் வாசனையுடன் இருக்கும். பூஜை விளக்குக்கு பொட்டு வைக்கும் பொழுது மோதிர விரலில் தான் வைக்க வேண்டும். மற்ற விரல்களை பயன்படுத்தக்கூடாது. பூஜை அறையில் ஒற்றை விளக்கு ஏற்றக்கூடாது. ஒன்றுக்கு மேற்பட்ட விளக்குகளை தான் ஏற்ற வேண்டும். குலதெய்வத்தை நினைத்து பூஜை அறையில் அகல் விளக்கு ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் ஏற்றம் ஏற்படும். குபேர விளக்கை வடக்கு நோக்கி ஏற்ற வீட்டில் செல்வம் பெருகும். அதேபோல் குபேரர் படத்தை வடக்கு நோக்கி வைக்க வேண்டும். வீட்டில் பணவரவு அதிகரிக்க விளக்கில் கல்கண்டு சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் கடவுளின் படம் மற்றும் சிலைகள் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும். அதேபோல் தீபம் கிழக்கு மற்றும் வடக்கு நோக்கி ஏற்ற வேண்டும். பஞ்ச பாத்திரத்தில் வெறும் தண்ணீர் வைக்காமல் சிறிது துளசி இலை போட்டு வழிபடுவது நல்லது. ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி போட்டு அதன் மேல் ₹1 நாணயத்தை வைத்து அதன் மேல் அன்னபூரணி சிலையை வைத்து வழிபட வேண்டும். அகல் விளக்கில் சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், மஞ்சத்தூள் கலந்து வீட்டில் வைக்க எதிர்மறை ஆற்றல்கள் விலகிவிடும். மஞ்சள் மற்றும் குங்குமம் உள்ள டப்பாவில் பூச்சி வராமல் இருக்க, பனிக்காலத்தில் வெள்ளை நிற பூஞ்சுகளை வராமலும் இருக்க 2-3 கிராம்புகளை போட்டு வைக்கலாம். தீபம் ஏற்றும் பொழுது எண்ணெயுடன் சிறிது பச்சை கற்பூரத்தை தூள் செய்து கலந்து தீபம் ஏற்றினால் வீடு முழுவதும் வாசனையாக இருப்பதுடன் நேர்மறை எண்ணம் உருவாகும்.